ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி இந்த ஏர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கருவேப்பிலை தேவைப்படும். நல்லா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, மருதாணி. கருவேப்பிலை உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, காஞ்சு போயிருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். மருதாணி ஒரு கை அளவுக்கு இதையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரை லிட்ரு எண்ணெய் செய்கிறீங்கன்னா ஒரு கை போதும். நல்லா முளைஞ்சி இருக்கும் இல்லையா, முளைச்சி வந்த வெந்தயம். இது ரோஸ்மெரிங்க, இது கிடச்சா நீங்கள் போடுங்க. எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும், ஹேருக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான். ஆனால் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் அது இப்போலாம் கிடைக்குது. அது நான் கொஞ்சம் என்கிட்ட இருந்தது, அதனால நான் அது போடுறேன். ஒரு அரை லிட்ரு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் நம்ம கருஞ்சீரகம் நான் கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் கிட்டே நான் போட்டிருக்கேன். முளைச்சி வந்தது இல்லையா, அந்த வெந்தயமும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் சூடாகக்கூடாது. ஒரு ஆஃப் சூடு ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது செம்பருத்தி பூ நான் காய வச்சுருந்தேன். ஒத்த செம்பருத்தி, அதிலேருந்து ஒரு 7-8 பூ காய வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கத்தாழை ஃப்ரெஷ்ஷாகவே பொடி பொடியாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது, கத்தாழைலாம் ஒத்துக்காதவங்க கத்தாழை அந்த முளை கட்டி போட்டோம் இல்லையா, அந்த வெந்தயம் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டரில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த எண்ணெய் உண்மையாகவே எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த அரை லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த எண்ணெய் ஓகேனா நீங்கள் திரும்பவும் அதை 1 லிட்டராக வாங்கி காசிக்கலாம். இந்த ரோஸ்மெரியே நான் போட்டுடுறேன். இது அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதில் கூட நல்லா வாசனை வரும். நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். ரோஸ்மெரி போட்டவொடனே ஒரு நல்ல வாசனை தரும். நம்மக்கிட்ட இருக்க மருதாணி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருந்தா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 லிட்ரு அப்படிலாம் நீங்கள் காசக்குள்ளே சின்ன வெங்காயம்லாம் போடாதீங்க, எண்ணெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு அரை லிட்ரு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நிறையவே நான் போடுறேன். நீங்கள் 1 லிட்ரு எண்ணெய்லாம் காச போகிறீங்கன்னா 2 கை அளவு கருவேப்பிலை, 2 கை அளவுக்கு மருதாணி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய வச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சையாக கூட போட்டுக்கலாம். இது கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை நம்ம எரித்து அதை பொடி பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சார்கோல் பவுடர் மாதிரி இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக நான் இது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இது பிளாக் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, ஒயிட் ஆக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயே நல்லா பிளாக்காக இருக்கும். இப்போ ஒயிட் ஹேர் இருக்குன்னா சிலவங்க அதை மறைக்கிறதுக்கு மை தடவிக்கிட்டு போவாங்க இல்லையா, சும்மா லைட்டாக இருக்கக்குள்ள. ஆனால் என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை சார்கோல் பவுடர் இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் கலக்கி அந்த ஒயிட் ஹேர் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு போகலாம். நீங்கள் திரும்பவும் தலை சீவுற வரைக்கும் அந்த கருப்பு போகவே போகாது. இந்த பவுடர் ஃபேஸுக்கும் ரொம்ப நல்லது. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயே பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் நான் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணுறேன். எலுமிச்சைப்பழம் பீஸ் ஆட் பண்ணுறேன். எலுமிச்சைப்பழம் போட்டு நல்லா இதுவும் நல்லா வேகணும். அது கூட எலுமிச்சைப்பழம் நம்ம போடக்குள்ளே நமக்கு பொடுகு தொல்லைலாம் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகிடும். நீங்கள் சும்மா ஒரு 200 ml அப்படி இந்த எண்ணெய் காச போகிறீங்கன்னா, நான் போட்டேன் இல்லையா இப்போ எலுமிச்சைப்பழம், அது கூட கொஞ்சோண்டு அரை துண்டு கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம வடிகட்டிக்க வேண்டியது தான். வடிகட்டி நீங்கள் பாட்டிலில் எப்பயும் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் நான் கொஞ்சம் வெந்தயமும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன்.
இதில் அதை நான் காட்டலை, ஆனால் நான் வெந்தயம் போட்டு 2 ஸ்பூன் வச்சுட்டேன். இதை உடனே யூஸ் பண்ணாதீங்க, ஒரு வாரம் கழித்து நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், நல்லா முடி வளருங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயே எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும், நல்ல எஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.